வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். சரியா? இன்றைக்கு எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்றைக்கு எங்களோட குட்டி அம்மாட பர்த்டே, எங்களோட குட்டி தேவதையோட பர்த்டே. சரியா? அதில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன அலப்பறை பண்ணுறோம்னு நீங்கள் பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் உடுப்பு போட்டிருக்கிறோம், அவடைய உடுப்பு பார்ப்போமா, அவட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஹலோ, ஹாய் சொல்லுங்க. ஹவ் ஆர் யூ? பாப்போம் பாப்போம். ஏன் நெளிகிறீங்க? அண்ணா வாங்க பக்கத்தில், அண்ணா வந்து நின்னா தான் இருப்பாவா. ஹலோ, ஹாய் சொல்லுங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. மற்ற கையால தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. வெக்கப்படுறாவா டெகேண்டா? ஓகே, இங்கால வேற பாருங்க, எல்லாம் ரெடி ஆயாச்சு. ஓகே, பாய். சே பாய். பாய். ஓகே பாய். நாங்கள் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வரோமா? பாய். இப்போ நாங்கள் அந்தோணியாரப்பா கோயிலுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா, இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லை தானே, அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்கள் குறைவு, சனங்கள் குறைவாக இருந்துச்சு. நல்லா ஃப்ரீயாக வடிவாக நாங்கள் ப்ரே பண்ணிவிட்டு மண்டாடிட்டு வரலாம். அங்கே போனோன்னே எங்களை சின்னவாக்கு சரியான புழுகம். அந்தோணியாரப்பா கோயிலுக்கு போனால் நல்லா ஓடி திரிஞ்சு விளையாடுவோம். நல்ல வெளியாக நல்ல காத்தோட்டமாக இருக்குமா, அப்போ நல்லா சந்தோஷமாக விளையாடிக்கொண்டு இருந்துச்சு. நம்ம அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போயாச்சு. கோயிலுக்குள்ளேயும் சனங்கள் குறைவு தான், பார்த்தீங்களா, பெருசாக ஆக்களே இல்லை. அப்போ நாங்கள் அதில் போயிருந்து கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிவிட்டு ஃபேன் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து ஓடி போய் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இரண்டு சரியான வைக்கதாரு, அதால தான் ஃபேனுக்கு நேரம் இருந்தாச்சா. கொஞ்ச நேரம் இருந்து ப்ரே பண்ணிட்டு பேருந்து வேறு அப்பா சிட்டவாட முழங்கால் எல்லாம் வரைஞ்சி மண்டாடி போட்டு வந்தாச்சா. அதுக்கப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னா மொழுதிரி கொளுத்த வந்துட்டோம். மொழுதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சின்னவாட உயரத்துக்கு அளவாக மொழுதிரி வாங்கி கொளுத்தியாச்சு. ஒவ்வொருத்தட்ட அளவுக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அந்தோணியாரப்பா கோயிலில் மொழுதிரி எந்த பெரிய உயரம் பண்ணாலும் உங்களோட சைஸுக்கு இங்கே மொழுதிரி இருக்கும், நீங்கள் வந்து வேண்டி கொளுத்தலாம். ஒவ்வொருத்தர் நேர்த்தி வச்சு கொளுத்துவீங்கன்னா, நான் இன்றைக்கு பர்த்டேன்றபடியா அவட அளவுக்கு அவட பர்த்டேக்கு கொளுத்தியாச்சு. பார்த்தீங்களா, அவள் தான் பிடிச்சி வச்சுக்கொண்டு நிற்கிறா மொழுதிரிய, பெரிய ஆள் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொழுதிரி கொளுத்திட்டு இங்கால வந்தாச்சு. இங்கால பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வேலை நடந்து கொண்டிருக்கேன்னு சொன்னால் 6ஆம் மாதம் அந்தோணியாரப்பா கோயில் கொடியேற போகுது, திருவிழா வரப்போகுது, ஆணி பெருநாள். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயிண்ட் வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் அதில் நின்றுட்டு எல்லாம் பார்த்துட்டு என் வீட்டை வந்து கேக் வெட்டோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஜெனலி, குட்டி ஜெனலி, ஹாப்பி பர்த்டே டு யூ. கிளப் கிளப் கிளப். இப்போ கேக் வெட்டியாச்சா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுக்கு மாற்றி மாற்றி ஊட்டி விட்டாச்சு. எங்களை சின்னவா அவாவை ஊட்ட வைக்கிறது பெரும்பாடு. அவாவுக்கு சாப்பாடு தீர்த்துறதே எனக்கு பெரிய அக்கப்போரா இருக்குது. இதில் அவள் எங்களுக்கு கேக் தீர்த்துறா பாருங்க. ஆனாலும் அவளுக்கு சரியான ஆசை. அந்த கார்ட்டூன்களில் பார்த்து நல்ல வடிவாக தெரியும், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவா, இப்படி கேக் வெட்டணும், இப்படி கேக் ஊட்டி விடணும், அதெல்லாம் அவளுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளுக்கு கேக் எல்லாம் வெட்டியாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் நேரத்தால் எங்கே வந்திருக்கோம்டா ஒன் கோல் ஃபேஸ் தான் வந்திருக்கிறோம். என்ன சொன்னால் மகன் சொன்னார், நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஏன்னா பீஸா ஹட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒன்று இருந்துச்சு, ஹொட்டேனாவில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹொட்டேனாவில் இருந்த பீஸா ஹட் மூடியாச்சு. மூடி இப்போ மட்டக்குழிக்கு போயிட்டு, மட்டக்குழி வந்து எங்களுக்கு கொஞ்சம் தூரம். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் கோல் ஃபேஸ் கொஞ்சம் கிட்டவா இருக்கும். அப்போ நான் சரி அங்கே போனால் இவைக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும், சுற்றி பாப்பினம் ஓடி திரிஞ்சு விளையாடுவினம், அங்கே கூட்டிக்கொண்டு போவோம்னு சொல்லி இங்கே கூட்டிக்கொண்டு வந்தாச்சு. இது சின்னவாட பர்த்டே அண்டு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன்னா, ரெண்டையும் சேர்த்து தான் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். சரியா? இப்போ நாங்கள் வந்துட்டோம். வந்தோடனே அவைக்கு நல்ல விளையாட்டு. பார்த்தீங்களா, குட்டீஸுக்கு சரியான சந்தோஷமாக போயிட்டு ரெண்டு குட்டீஸுக்கும் சின்னவா மோடி திரிகிறா, என் மகனும் மோடி திரிஞ்சு. பிள்ளைகளோட சந்தோஷம் தான் எந்த சந்தோஷம். என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் பிள்ளைகளுக்காக மட்டும்தான் என் வாழ்க்கை. அப்போ நான் கூட்டிக்கொண்டு வந்தாச்சு. வந்தால் அவட அப்பாவும் அப்படித்தான், எங்களோட பிள்ளைகள் மட்டும்தான் எங்களுக்கு உலகம். எங்களுக்கு வேறு எந்த உறவுகளுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் எங்களோட பிள்ளைகளும் மட்டும்தான். இப்போ வந்தாச்சு. வந்து இப்படி உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் கோல் ஃபேஸில் நிறைய கடைகள் இருக்குது. KFC இருக்குது, பர்கர் கிங் இருக்குது, அப்படி ஒவ்வொரு இதுக்குமே இருக்குது. ஆனால் நாங்கள் பீஸா ஹட் தான் போனோம். எங்களுக்கு வந்து டொமினோஸ் அவ்வளோ விருப்பம். டொமினோஸ் பீஸா ஹட் இருக்குது, எங்கே சொல்லுங்கள், டொமினோஸ் பீஸா இருக்குது, ஹொட்டேனாவில் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அது அவ்வளவு பிடிக்கல, எங்கள் மகனுக்கும் விருப்பம் இல்லை. அது வந்து என்னென்னு சொன்னால் மெல்லிஸாக இருக்கும், அதை விட எங்களுக்கு அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில். ஆனால் பீஸா ஹட் தான் இவைக்கு விருப்பம். அதோட தேடி பிடிச்சி இங்கே வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எனக்கு
எனக்கு டீ தான் முதல் கேட்டேன். எனக்கு டீ சுட சுட குடிக்கணும் போல இருந்துச்சா, அதோட வாங்கி நல்லா சூப்பராக டீ குடிச்சிட்டேன் நான். இவட அப்பா சொல்லிட்டார் எனக்கு டீ வேணாம், எனக்கு பிளேன் டீ வாங்கி தாங்கன்னு. அதோட அவருக்கு பிளேன் டீ வாங்கி கொடுத்தாச்சு. வாங்கி கொடுத்தா எனக்கு நல்ல வடிவாக சீனியெல்லாம் போட்டு கணக்காக இருந்துச்சு. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா சீனி போட இல்லை. அந்த பேக்கெட்டில் இருக்கும் பாருங்க, அதில் சீனி கொடுத்துருந்தாங்க. அதை எங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு ஸ்பூனால் வடிவாக கலக்கிட்டு குடிக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான். அதுக்கு பிறகு நாங்கள் பீஸாலாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணினோன்னே எங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்தாங்க, 18ஆம் நம்பர். அதை கொண்டு அதில் வைக்கணும் வச்சா அவங்க அந்த டேபிளுக்கு கொண்டு வருவாங்க பீஸாவை. அதோட அது மட்டும் வந்துருந்து நாங்கள் போய் டீயை குடிக்க போகிறோம். எங்களோட அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேன் டீயை குடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் குடிச்சு கொண்டிருக்கும் போதே பீஸா வந்துட்டு, இது வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசி, அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெசர்ட் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அந்த என்கிட்ட ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னமோ அந்த இது இருக்குதாமே தம்பி, என்னது அந்த நாங்கள் டெய்லி வாங்குறபடியாக எங்களுக்கு ஆஃபர் இருக்கிறபடியாக அது வந்துச்சுது. ஆனால் அது எனக்கு அது எங்களுக்கு டெசர்ட் அவ்வளோ பிடிக்கல. நாங்கள் பீஸா மட்டும் சாப்பிட்டோம். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹாட் அண்ட் ஸ்பைசி உண்மைக்கு சூப்பராக இருந்துச்சு. டெய்லி இல்லை, எப்பயாவது இருந்துட்டு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நான் டெய்லி எல்லாம் கூட்டிக் கொண்டு போக மாட்டேன். இது இன்றைக்கி சின்னவாட பர்த்டேன்றபடியாக கூட்டிக் கொண்டு வந்தாச்சு. அவங்க மகளுக்கு கேட்டேன், என்ன வேணும் பிள்ளைக்கு, என்ன வேணும், எங்கே போவோம்னு கேட்டால் பீச்சா பீச்சா அப்படி தான் அவன் சொல்லுவாள். ஏன்னா ஹோட்டல்னாவில் இருக்கிற பீஸா கேட்டுக்கு நாங்கள் முன்னாடி கூட்டிகிட்டு வரும்போது நல்லா விளையாடுவா, பலூனுகள் இருக்கும். அப்போ அதில் அவங்க சரியான விருப்பம். அப்போ எங்கம்மா போவோம்னா அம்மா பீச்சா அப்படி தான் சொல்லுவாள். அதோட அவாக்காகவே நாங்கள் அவள் என்ன கேட்டாவோ அதே செய்யணுமென்று கூட்டிக்கொண்டு வந்தாச்சு ஒன் கோல் ஃபேஸுக்கு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆளாளுக்கு வடிவாக எல்லாம் ஷேர் பண்ணி நல்லா சாப்பிட்டோமா. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு இன்னொன்று டெவல் சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து மீடியம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எத்தினது 4 கப் என்னமோ ஃப்ரீயாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. சார் அதுவும் ஆஃபர் தான், என் நம்பருக்கு ஆஃபரில் என்னமோ இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ரீயாக கோக் வருதக்கான்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஃப்ரீயாக வாரத்தையும் விடுவான், அதையும் குடிச்சிட்டு வருவான்னு சொல்லி வாங்கி நல்ல வடிவாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு டீ எல்லாம் குடிச்சு பிளேன் டீ எல்லாம் குடிச்சிட்டு இப்போ நாங்கள் வீட்டை வர போகிறோம். இவர் அப்பாவுக்கு டீ வேணான்ட்டார், அவருக்கு பிளேன் டீ தான் வேணுமா. ஓகே, அப்போ அவர் பிளேன் டீயை குடிச்சாச்சு. நாங்கள் நல்ல வடிவாக கொக்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு டைமே 10 மணிக்கு மூடிடுவேன்னு தான் சொன்னவே, க்ளோசிங் டைம் 10 மணிக்கு. ஆனால் மட்டக்குழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:30க்குன்னு சொல்லியிருந்தவே, அது எங்களுக்கு தூரம், அதால் நாங்கள் இங்கே வந்துட்டோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக சாப்பிட முடியாது, எங்களுக்கு டைமும் கணக்காக வந்துச்சா. 3 டைம் வந்துட்டு இப்போ வந்தாச்சு வெளியில், வடிவாக சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே மூட போயிட்டோம். 10 மணி 10:30க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் கோல் ஃபேஸ் பூட்டிருவினோம் எல்லாமே. ஆனால் தியேட்டர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படங்கள் எல்லாம் பார்க்கலாம். அது இரவிரவாக ஒவ்வொரு ஷோ அது பாட்டுக்கு போய்கொண்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது 27ஆம் தேதி இன்றைக்கு என்ன மகன் பர்த்டேக்கு வந்திருக்கிறோம். இது எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் அந்தோணியரப்பா கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால் மகன் பர்த்டேக்கு நான் பர்த்டேக்கும் எனக்கு இருக்கிறதுண்டா அப்பா அம்மா எல்லாமே என் அந்தோணியரப்பா, ஏசப்பா, சிவனப்பா இவங்க மட்டும்தான். அப்போ நான் அவங்கள்ட்ட தான் பிளஸிங் எடுக்க என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவேன். வந்தாச்சா, இது பாருங்கள் முன்னுக்கு இருக்கிறவங்க அந்தோணியரப்பா எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லி. மற்ற நாளில் எனக்கு இந்த அந்தோணியரப்பாவை உங்களுக்கு காட்டணுமென்ற ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடாக இருக்கும், எனக்கு வீடியோ எடுக்கவே கிடைக்கிறே இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் குறைவாக இருந்துச்சு, அதனால வடிவாக டக்குன்னு கவர் பண்ணி எடுத்தாச்சு. எங்கிட்ட சின்னவாக்கு இந்த பார்த்தீங்களா இந்த கவுன் எப்படி அழகாக இருக்கா, அண்ணாக்கும் தங்கச்சிக்கும் ஒரே கலரில் எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு நல்லா அழகாக ஒரு அலிஸ்பேனும் வாங்கியிருந்தேன். அந்த அலிஸ்பேன் உண்மைக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்களா. அவருக்கு விதமாக தொப்பிகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறது. இப்போ வளர்ந்துட்டா தானே, முடியெல்லாம் வளர்ந்துட்டு, அப்போ முடி இப்படி 1 2 குடுப்பி கட்டுறது. அப்போக்கே நீ அலிஸ்பேன் போட்டால் தான் நல்லா இருக்கும். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தொப்பிகளை கொஞ்சம் குறைச்சி இப்போ அலிஸ்பேனுகளை கொஞ்சம் விதமாக வாங்கணும்னு சொல்லி இருக்கிறேன். அதால் இன்றைக்கு 2 அலிஸ்பேன் வாங்கி வந்துருக்கிறேன். இன்றைக்கு கொண்டு போட்டிருக்கேன். இன்னொன்று நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என் மகன் பர்த்டே, என் மகன் அளவுக்கு மொழுதிரி வாங்கியாச்சு. வாங்கி அவரும் கொளுத்தி போகிறேன்னு சொல்லி அதுக்கு பிறகு அவரும் கொளுத்தி கொண்டிருக்கிறார். எங்கூட சின்னவா தானுமெண்டு பாருங்கள் அந்த குட்டி சண்டைட்டையும் தர சொல்லி அந்த குட்டி ஓடி போய் நிற்கிதோட அப்பா பின்னால். சரி என்று போய் இந்த அப்போ நான் கூப்பிட்றேன் என்கிட்ட வாங்கன்ட்டா இல்லை என்னட்ட வாங்க அம்மாட்ட வாங்கன்னு சொன்னால் ஏலாதுன்ட்டு அவட அப்பாவோடய போய் நிற்கிறா. அதுக்கு பிறகு மொழுதிரி எல்லாம் கொளுத்தியாச்சு. இப்போ வந்தாச்சு. வரும்போது அந்த வாசலில் இருக்கிற அங்கிள் எங்களுக்கு பழக்கம், நாங்கள் டெய்லி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போவோமா. அதுக்கப்புறம் நோம்பலாக எந்த நாளும் போகிறது தானே, அதில் அவர் எங்களுக்கு பழக்கம். அதோட அவரோடையும் கொஞ்சம் நேரம் இருந்து சிரித்து போட்டு வெளியில் நின்று கதைச்சிட்டு இப்போ நாங்கள் வந்துட்டோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து கோல் ஃபேஸ்.
நாங்கள் வந்து போகிறது வேறு இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். இப்போ இதில் ஏன் இந்த பக்கம் போய் கொண்டிருக்கோம்னு சொன்னால், நாங்கள் வந்து இதில் கொஞ்சம் அந்த டென்ட் எல்லாம் போட்டு என்னமோ நடந்து கொண்டு இருக்குது. அதை என்னென்னு இருக்கா பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டுகள் ஏதோ மீட்டிங் மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்திருக்கிறோம். எங்கே வந்திருக்கிறோம்? இந்த கிங்ஸ்பெரி ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து நெடுக ஆசை இந்த மகனுக்கு. அம்மா ஒரு நாளைக்கு நாங்கள் இங்கே போகணும்னு டெய்லி கேட்குறது. ஆனால் நான் பாரதில்லை, வேணாண்டா, இங்கே விலையெல்லாம் கூடையாக இருக்கும், எங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு வாசலில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டே வந்துடுவோம். உள்ளுக்கெல்லாம் கால் வைக்க போக மாட்டோம் சொன்னால் இங்கெல்லாம் கூட ஃபாரினர்ஸ் அவங்க தான் வந்து தாங்கிட்டு போகிற மாதிரி. அதெல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லி நாங்கள் எப்போவுமே ஒதுங்கி இருக்கிறது. இப்போ இந்த மகன் வளர்ந்ததால் அவர் கொஞ்சம் அந்த ஆன்லைன்கள் அதுகள் இதுகளை செக் பண்ணி பார்த்து சொல்லுவார். அவர் சொன்னால் அம்மா இல்லை, இப்படி புஃபே இருக்குது, இப்படி இருக்குது, இந்த ரேட்டுக்கு இருக்குது, போகலாம் அம்மா வாங்கன்னு சொன்னாப்பில் சரி ஓகே வா போவோம்னு சொல்லி கூட்டிக்கொண்டு வந்தாச்சு. ஆனால் வந்த அப்புறம் தெரியுது, ஏடா இவ்வளோ நாள் நான் என் பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு வர விட்டுட்டேன், எனக்கும் கவலையாக போயிட்டு. உண்மைக்கு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நல்லா வடிவாக வந்து ஒவ்வொருத்தரும் வடிவாக முன்னுக்கு 2 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயினோம். வடிவாக சாப்பிட்டுட்டு வடிவாக 2 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் வரும்போது முன்னுக்கு வடிவாக செக் பண்ணி தான் எல்லாம் உள்ளுக்கு விடுறாங்க. நாங்கள் வந்தாச்சு. அரைவாசி பேரெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது பாருங்கள், இந்த பியானோ அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு மகனுக்கு இதில் ஒரு கண்டிப்பாக இந்த மகனுக்கு ஒரு பியானோ வாங்கி கொடுக்கணுமெண்டாக்க ஒரு ஆசை இருக்குது. பாப்பா மாண்டவர்கிட்ட கிருபையில் ஒரு நேரம் நல்லா இருக்கும்போது வாங்கி கொடுக்கலாம்னு தான் இருக்கிற. அவருக்கு சரியான விருப்பம். இது பழகணும்னு சொல்லி இது வாங்கணும்னு ஒரு டைம் வாங்குவோம். அப்படியே நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு வந்தோமா. இது பாருங்கள், நல்ல ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அவங்க சின்னவா அதிலே நின்றுட்டு அம்மா ஃபிஷ் அப்படின்னு அவள் கொஞ்சம் நேரம் பார்த்து கொண்டுட்டா. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 மணி 4 மணி அப்படி தான் நாங்கள் போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த 6 மணிக்கு இரவு சாப்பாட்டு டைம்ண்டா அதுக்கு ஒரு புஃபே, அப்படி ஒவ்வொரு புஃபே ஒரு ஆளுக்கு 7000 இருந்து இருக்குது. அதுக்கப்புறம் 5000க்கும் இருக்குது. அப்படி ஒவ்வொரு ப்ரைஸுக்கு இருக்குது. நீங்கள் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பார்த்து எடுக்கலாம். ஒரு புஃபே எடுத்தாலே வடிவாக 2 பேர் 3 பேர் சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீலங்கன் சாப்பாடு, இந்தியன் சாப்பாடு, மலேசியா சாப்பாடு, எல்லா நாட்டு சாப்பாடும் இங்கே உள்ளுக்கு இருக்குது. ஆனால் உண்மைக்கும் அப்படி கவனிக்கிறாங்க தெரியுமா. போனால் அவ்வளோ ஒரு அழகாக எல்லாரையும் அந்த என்னென்னு சொல்கிறோம் அப்படி ஒரு நல்ல ஒரு கவனிக்கிறாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போனாங்கன்னா சீ ஃபுட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் மாமா. அதில் ஆர்டர் பண்ணிவிட்டு அது வேறு கொஞ்சம் லேட் ஆகுமா. அதோட நான் மகனை சொன்னேன், வாடா இங்கே போய் நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு வருவோமேன்னு சொன்னால் இங்கே ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருந்துச்சு. என்னதான் அதில் இருக்குன்னு போய் பார்ப்போம்ட்டு வந்தாச்சு. மழை தூர வலிக்கிட்டு கொஞ்சம் மழை தூரிட்டு அதில் எனக்கு வடிவாக கவர் பண்ணிடலாம் போயிட்டு போய் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து எடுத்துருக்கேன். நான் அது பின்னால் வரும் பாருங்கவா. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் நீந்தி கொண்டிருக்கணும். ஃபாரினர்ஸ் தான் அதில் ஸ்விம்மிங் பண்ணி கொண்டிருக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ரிங்ஸ் பண்ணுறாங்களாம். அங்கே சைட்டில் ரிங்ஸ் பண்ணினோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மியூசிக் மாதிரி பாட்டு இசை கச்சேரி நடக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்தாச்சு. நான் தம்பியை கேட்டேன், அம்மா போய் நீந்துட்டாரான்னு சொல்லி போட்டு வேணாம் அம்மா வாங்க போவோம்ட்டு பேந்துட்டாங்க. போயாச்சு. பேருந்து வீடு அப்பா சொன்னார், சரி வாங்க. மழை தூர வலிக்கிட்டு மழைக்கு நின்றா பேருந்து கரைச்சல். அதோட வந்தாச்சு. இங்கே பாருங்க, இவ 2 பேரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். எப்போ வருமோ அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்க வேண்டாம். இன்றைக்கு வெளியெல்லாம் சாப்பாடு வேறு அப்பான்னு சொல்லிட்டு 2 மகன்னு சொல்லியாச்சு. அம்மா இன்றைக்கு ஒன்று சமைச்சு ஒன்றும் புரியாதுங்க அம்மா. இன்றைக்கு நாங்கள் வெளியிலேயே போய் வடிவாக சாப்பிட்டு ரெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணுவோம் அம்மா அப்படின்னு சொன்னதால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்பாடா இதே சாப்பிட்டா நல்ல ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஆனால் எனக்கு என்ன இருந்தாலும் வீட்டில் சமைச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும். வீட்டில் எந்த கையால் நான் சமைச்சு நான் கொடுக்கணுமென்று தான் எனக்கு ஆசை. ஆனால் இவைகளுக்கு இல்லை. இன்றைக்கு வெளியில் போவோம், நாங்கள் இன்றைக்கு சமைச்சு கொண்டு நிற்கணும் சொல்லுவோம். சரியான வெக்க தானே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலுக்குள்ளே கிச்சனில் நிற்கிற நான் மேலே சமைச்சு கொண்டு நிற்பேன். இதுகளுக்கு கீழே நிற்குங்கள் பாவங்கள். அப்போ அதால் என் மகன் சொல்லிட்டார், இல்லையம்மா நீங்கள் எங்களோடய இருங்க. நான் அதோட இன்றைக்கு சமையல் வேலையெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு டாட்டா பாய் சொல்லிட்டு கிச்சன் பக்கமே போகலை. இன்றைக்கு ஃபுல்லாக பிள்ளைகளோட தான் நான் இருந்தாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. ஆனால் உண்மைக்கு நல்லா கவனிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு சொல்கிறீங்க, அப்படி ஒரு கவனிச்சாங்க. அந்த என்ன சொல்கிற ராஜபோக கவனிப்புன்னு சொல்லலாம், அப்படி கவனிச்சாங்க. முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெத்தலி பொரியல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்துச்சுது. ஏன் இதை நீங்கள் வீட்டில் பொறிச்சு சாப்பிட்றீங்க தானே, இது ஏன் நீங்கள் இங்கே போய் சாப்பிட்றீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அங்கே சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு பொரியலோடு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். எங்களுக்கு ஒரு மீன் இருக்கணும் இல்லையா, அதால் நெத்தலி ஃப்ரையே நாங்கள் எடுத்தாச்சு.
கொடுத்தாச்சு. அதையும் எடுத்தோம். அதோட ஒரு சோஸ் கொடுத்துருந்துச்சு, ஒயிட் சோஸ் கொடுத்துருந்தோம். இது பாருங்க சூப் வந்து சூப்பும் ஆர்டர் பண்ணியிருந்தார். இது என் மகன் தான் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தார். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொல்லி வேலையில் அப்படி ஒரு சுவையாக இருந்துச்சு இந்த சூப். ஆனால் எனக்கு ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ என்ன சொல்லுங்கள், தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்த அப்புறம் இப்போ கொஞ்சம் இன்னும் சூப்பில் தான் ஒரு நாட்டம் வந்திருக்கு. இதை வந்து நல்ல விதமான சூப்புகள் செஞ்சு கொஞ்சம் பழகணும் இருக்கிறேன். நான் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன், நீங்களும் பாருங்கள் சரியா. ஏண்டா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன டேஸ்ட் ஒன்று சொல்கிறீங்க, சொல்லி வேலை அப்படி இருந்துச்சு. அதோட நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு சூப் தான் வந்துச்சு, சூப்பும் வந்துச்சு. நெத்தலி ஃப்ரை தான் முதல்ல ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது சாப்பிட்டு கொண்டிருந்தோன்னே அதுக்கு பிறகு வடிவாக அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த சாப்பாட்டை கொண்டு வந்தாங்க. உண்மைக்கு நல்லா நீட்டாக கவனிச்சாங்க. அங்கால டேபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தர் புக் பண்ணியிருக்கிறோம். அப்போ அவங்களோட டைமுக்கு அது வந்து நைட் சாப்பாட்டுக்கு அப்படி ஒவ்வொரு டைமுக்கு அது புஃபே மாதிரி புக் பண்ணியிருப்பினோம். அந்த டைமுக்கு அவைகளுக்கெல்லாம் அந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கணும். அந்தந்த வேலையிலெல்லாம் அப்படி செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு நீட்டாக நல்லா செஞ்சு கொண்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு ப்ரைவேட் அப்பா வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாரா. ஆமாம், அதுக்கப்புறம் அது வந்துச்சா. நாங்கள் ஒரு சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் காணுமென்று சொல்லிட்டோம். ஏன்னா நானும் மகனும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா கணக்கை ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட இல்லாது. அதோட நானும் மகனும் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இவட அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் எக் ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எக் நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்களால் சாப்பிட முடியாது போயிட்டு நாங்கள் சொல்லிட்டோம் அதை நாங்கள் வீட்டை கொண்டு போகிறோம், எங்களுக்கு அதை பார்சல் பண்ணி தாங்கன்னு சொல்லி அவங்க நல்லா நீட்டாக வடிவாக பார்சல் பண்ணி கொடுத்தாங்க. இது பாருங்கள் பெப்பர் சிக்கன். ஆமாம், பெப்பர் டெவல் சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொல்லி வேலை இல்லை, அப்படி ஒரு சுவையாக இருந்துச்சு. அந்த முள்ளுகள் ஒன்றுமே இல்லாமல் நல்லா இருந்துச்சு அந்த டெவல் பார்த்தீங்கன்னு சொன்னால். எக் பெப்பர் சிக்கன் டெவல். ஆமாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. அது சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸோட அந்த சிக்கன் டெவலையும் வச்சு சாப்பிட சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கணக்கான ப்ரைஸில் இருக்குது. இதில் எல்லாம் விலை கூட வருமா அப்படின்னு சொல்லி நீங்களும் என்ன மாதிரி போகாமல் இருக்காதீங்க. கணக்கான விலையில எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் போய் உங்களோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு சாப்பிடுங்க சரியா. அதுக்கப்புறம் கடகடன்னு ஃப்ரைட் ரைஸையும் சாப்பிட்டாச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு பிறகு வேறு என்ன சாப்பிட்டோமா, தண்ணி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நீல கலர் கிளாஸில் நல்லா அழகாக ஊற்றி கொடுத்துருந்தாங்க. நல்ல ஆனால் நாங்கள் எங்களுக்கு கேட்டாங்க கூல் வாட்டர் வேணுமா நார்மல் வாட்டர் வேணுமா. நாங்கள் நார்மல் வாட்டர் தான் கேட்டோம். ஆனால் அந்த ஏசிக்கு அந்த தண்ணி கூல் ஆகிட்டு தெரியுமா உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஸ்கிரீமை பாருங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல அழகாக இருக்குது. அந்த என்னென்னு சொல்கிறது வந்து அந்த ஒரு என்னென்னு சொல்கிறது ப்ரெசன்டேஷன் தான் ஒரு சாப்பாட்டுக்கு என்னென்னு சொல்கிறது நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம அது பாருங்கள். அந்த மாதிரி தான் இது வடிவாக அந்த சாக்லேட் இதால் அந்த ஃப்ளவர் மாதிரி எல்லாம் கீறி அதுக்கு மேலே ஐஸ்கிரீமை வச்சு நல்லா இருந்துச்சு. சாக்லேட் சிரப்பால். அதுக்கப்புறம் நாங்கள் கடை சாப்பிட வலிக்கிட்டோம் ஐஸ்கிரீமை. உண்மைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஐஸ்கிரீம். சொல்லி வேலையில் கீழே பார்த்தீங்கன்னா கேக் தான், கீழே கேக், அதுக்கு மேலே ஐஸ்கிரீம், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடை சாப்பிட வலிக்கிட்டாச்சு. நல்ல மகன் பாருங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு சாப்பிட வலிக்கினாங்க. மகள் வேணான்னுட்டா. ஒரு வாயோட அப்பா கொடுத்தார். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நோ சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என்னோட அப்பா சாப்பிட்டார். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா. இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இது எங்கே வந்திருக்குன்னு சொல்லுங்கள். திருப்பியும் அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதுக்கிட்ட தான் வந்திருக்கோம். மீன்ஸ்னா முன்னாடி வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் மழையாக இருந்துச்சு. அதால் வடிவா எங்களுக்கு பார்க்க கிடைக்கல பாருங்க. நாங்கள் வெளியில் வரும்போது நல்லா இருட்டிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சா. வந்து கொஞ்சம் நேரம் இதில் பார்த்துட்டு. ஆனால் அந்த தண்ணி இருக்குது பாருங்கள், ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, சுடு தண்ணி மாதிரி. நாங்கள் கை வச்சு பார்த்தோம், கொஞ்சம் லைட்டான ஒரு சூடு, பெருசாக ஆல்பம் இல்லை, கணக்காக இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் அதில் ரெண்டு பார்க்க உண்மைக்கு நல்ல சூப்பராக தான் இருந்துச்சு தெரியுமா. அப்படி நின்று பார்க்கவே வேறு லெவலாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நின்றாச்சு பார்த்தாச்சு. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துறதுக்கு ரெடி ஆகி கொண்டு இருந்துச்சுன்னா எல்லாருமே அப்படி தான். வாராக்கள் எல்லாம் இந்த பின்னால் அடிக்கிற ஆக்கள் எல்லாம் பாருங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதில் வந்து நின்று பார்க்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்படியே நின்று பார்த்துட்டு சரி வாங்க நீ நின்றா லேட் ஆயிரும் போவோம் விட்டேன்னு சொல்லி கிளப்பியாச்சு. இதில் பாருங்கள் கிரிக்கெட் போய் கொண்டு இருக்குது. அதை விவேக்கு காட்டிட்டு அப்படியே வந்தாச்சு. இப்போ நாங்கள் இனி போகிறோம். நான் போயிட்டு திருப்பியும் கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் முன்னாடி கோயிலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா பூசை ஃபாதர் இல்லை. என்னென்னு சொன்னால் நாங்கள் நேரத்தோடு போயிட்டோம். அதால் நான் பின்னேரம் கூட்டிக் கொண்டு போனால் பூசை பார்க்கணும் இல்லை. அதோட பின்னேரம் நான் திருப்பியும் கூட்டிக் கொண்டு தான் போனேன். இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம் பாருங்கள். வெளியில் எல்லோரும் டங்குன்னு போயாச்சு. உண்மைக்கும் வேறு லெவல் ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. நாங்கள் ஒரு தடவை கூட போனதில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி கூட போனதில்லை. நான் வாசலில் நின்றே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த வாட்டி துணிஞ்சு போயாச்சு. மகன் சொன்னார், அவர் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இப்படி இருக்காம்மா வாங்க பயப்படா போயிட்டு வரலாம்னு வந்தாச்சு. இங்கால வெளியில் வந்தா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
சாப்பிட்டுட்டு வந்து வடிவா ரெஸ்ட் எடுக்கலாம். இதில் நீங்கள் வடிவா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கிறேன்டா ஃபோட்டோ எடுக்கலாம், வடிவா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்கும் விதமாக ஃபோட்டோக்களெல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தீங்கன்னா நாங்களும் விடுவோம்மா, நாங்களும் எங்கட பங்குக்கு 2-3 ஃபோட்டோக்களை கிளிக் பண்ணியாச்சு, நல்ல வடிவாக எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் அதில் இருந்துட்டு இப்போ எங்களை மகன் சொன்னார், அம்மா பியானோ பார்க்கணும், அதற்கு நான் பார்க்கணும், அதுக்கிட்ட போய் உட்காரணும் வாங்கம்மான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரை கொஞ்சம் நேரம் கூட்டிக்கொண்டு போய் அதிலே உட்கார வச்சுட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. எல்லாரும் வடிவா ரெஸ்ட் எடுத்தோம். ஆனால் எனக்கு சரியான டயர்ட் ஆகிட்டு எப்படா வீட்டை போய் ஒரு சுட ஒரு டீ குடிப்போம்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் எங்கட வீட்டில் வந்து கால் நீட்டி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சுகம் எங்கேயுமே வராது. என்னதான் நேற்ற உறவுகள் வீட்டில் போயிருந்தாலும் இல்லை எங்கே போயிருந்தாலும் சொல்லுங்கள், எங்கட வீடு அது கொட்டில் வீடாக இருந்தாலும் அது எங்கட வீடு தான். எங்கட வீட்டில் வந்து ஒரு நிம்மதியாக ஒரு டீயோ ஒரு சுடுதண்ணியோ குடிச்சிட்டு கால் நீட்டி கொண்டிருக்கிற ஒரு சந்தோஷம் எங்கேயுமே வராது இல்லையா? அப்படி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? அப்படி இருந்தால் எங்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா? எங்களை சின்னாக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்து அவை நல்ல வடிவா சின்னவா ஓடி விளையாட வலிக்கிட்டா அதுக்கப்புறம் வீட்டை போக மாட்டா, நோன்னு சொல்லி அவள் நல்ல வடிவா ஓடி திரிஞ்சு கொண்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் போவோம்மா வாங்கன்னு வர வலிக்கிட்டா. இப்போ நாங்கள் இனி வந்துட்டு நாங்கள் இனி அந்தோணியாரப்பா கோயிலுக்கு தான் போகிறோம். பார்த்தீங்களா அவட அலிஸ்பான் எப்படி இருக்கு, அழகாக இருக்கான்னு எனக்கு மறக்காம கவர்னு சொல்லுங்கள். அந்த அப்படி அந்த விதமாக அப்படி போடும்போது நல்லா இருக்கும் அலிஸ்பான் இல்லையா? சின்ன பிள்ளைகளுக்கு அது நாங்கள் போட முடியாதானே, நாங்கள் அனுபவிக்காதெல்லாம் எங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சு பார்க்கணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இது பாருங்க பியானோ மகன் வந்து இருந்துட்டார் அதில், அதை வாசிக்கிறார் பியானோ. ஆனால் நான் வேணாம் வாடா அதெல்லாம் தேவையில்லை, வா பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டி வந்துட்டு அவர்கிட்ட ஆசைக்கு அவருக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். ஒரு தடவை ஓயில் எல்லாம் முடியட்டுக்குமென்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வரைக்கும் பாருங்கள் எப்போ வந்து நாங்கள் பகல் வெளிச்சத்தில் வந்துடுறாங்க, வெளியில் வர இருட்டிட்டு காணும் வாங்கடா வீட்டை போக மாட்டா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை சின்னவா வந்து இதில் நின்று விளையாட வலிக்கிட்டா. இந்த தண்ணியை பார்த்துட்டு வரவே மாட்டேன்ட்டா ஃப்ரெண்ட்ஸ். அதில் நின்று ஒவ்வொரு இலையிலையும் பிடுங்கி எடுத்து அதில் போடுறதும் இதன்றதும் வாங்கம்மா போவோம்ட்டா, நீங்கள் போங்கம்மான்ட்டு அவள் அளவலிக்கிட்டா. பார்த்தீங்களா? இந்த கடைசியாக எங்களோட மகன் வெரைட்டி போட்டார், வா போவோம்னு சொன்னால் அளவலிக்கிட்டா. சரி அழுவிக்காத பிள்ளைன்னு சொல்லி ஓகே அவள் சமாளித்து ஒரு மாதிரி எனக்கு வீட்டை கூட்டி இருந்தாச்சு. இப்போ பாருங்க முன்னுக்கெல்லாம் நல்லா இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் கிறிஸ்மஸ் டைம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வேறு லெவலாக இருக்குமா, அப்படி லைட்டால் அப்படி ஒரு டெக்கரேஷனாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு போகவே மனம் வராது. நாங்கள் வாசலில் நின்று ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அந்த சாப்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புஃபே அப்படி இருக்குமா, ஒரு கணக்கான ப்ரைஸ்ல எல்லாம் இருக்கும். எங்களுக்கு இப்போ தான் அதெல்லாம் தெரிய வருது. ஆனால் இனிமே விடுறதில்லை. இனி அடுத்த தடவையெல்லாம் நான் போகிறேன் இருக்கு, நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இருந்துட்டேன் போய் வாங்கடா நீங்கள் வார நேரம்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி என் மகளை சமாளித்து கொண்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வீட்டை வந்தாச்சா, வீட்டை வந்து கேக் வெட்ட போகிறோம். பாருங்கள் இந்த கேக்கு தான் கேக் நான் செஞ்சேன். அண்ணா தங்கச்சியும் படுத்திருக்கணும், எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? ஜெனகன் ஜெனலின் 2 பேருக்கும் சேர்த்து இந்த மாதிரி செய்தாச்சு. ஏன்னா மகளோட பர்த்டேன்னு சின்ன கேக்காக தான் 2 வாங்கி வெட்டினது. அடுத்த நாள் மகன்ட பர்த்டே வந்தா எனக்கு அப்படியே ஒரேடியே செய்யலாதானே, அதோட 2 பேருக்கும் சேர்த்து இனிமேல் இப்படி தான் செய்கிறேன்னு இருக்கேன். பார்த்தீங்களா வடிவா இருக்கா கேக்? இனி இப்போ நாங்கள் கேக் வெட்ட போகிறோம். வாங்க கேக் வெட்டுறதை பார்க்கலாமா? நோட்டி ஜெனலின். ஓகே இது ஜெனலின் அண்ணா. ஓகே ஹாப்பி அவட்டுக்கு கேக் வெட்ட போயிடுமா? நான் பாடுறேன் தங்கச்சி நீங்க. ஓகே ஹாப்பி பர்த்டே டு யூ, happy birthday to you, happy birthday dear Jenalin. 2 பேருக்கும் birthday, happy birthday to you. clap 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 பண்ணுங்க, clap. அண்ணா தீதி கேக் கேடுங்க, நடுவுல எடுத்து அப்படி எடுக்க கூட பெருசா. ஓகே give me தங்காக்கு கேக் தூங்க அண்ணா. அவட்ட கொடுங்க அண்ணாக்கா. என்ன வேணும்? ஜெனலினுக்கு நீங்க அப்பாக்கு தீத்துங்க தம்பி. நீங்க அம்மாக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இதா வேணும், ஹாட்டா வேணும்? கொடுங்க. ஓகே ஈட்.
வெரி குட். அண்ணாக்கு கொடுங்க, அண்ணாக்கு கொடுங்க, அண்ணாக்கு இந்தாங்க, அண்ணாக்கு கொடுங்க. விழுந்துச்சு கேக்கு. வடிவா கொடுங்க அண்ணாக்கு, அண்ணாக்கா. அச்ச புள்ள. இந்தாங்க அம்மா தரேன். அப்பாக்கு இந்தாங்க காட்டுங்க. அம்மா தரேன். வெரி குட். இந்த மாதிரி கேக்கெல்லாம் தீத்தியாச்சு. இதோட எங்கட பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு. 2 பேர் பர்த்டே பார்ட்டியே ஒரு மாதிரி சமாளித்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போங்கடா ஆளை விட்டால் காணுமென்ற மாதிரி போயிட்டு நான் கடை சோடா எடுத்து குடிக்க வேண்டிய சரியான களைப்பு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏன்னு சொல்லுங்கள், 25ஆம் தேதி மகளோட பர்த்டே, 26, 27ஆம் தேதி மகனோட பர்த்டே, 27 மகனுக்கு, 25 மகளுக்கு. அப்போ எனக்கு அது 2 பேருக்கும் சமாளிக்கிறது பெரிய கஷ்டமாக போயிட்டு அடுத்தடுத்த நாள் வரபடியா. ஓகே, இப்போ ஒரு நாள் வித்தியாசத்தில் அதுக்கு முதல் 27ஆம் தேதி மகள் பிறந்திருந்தாங்கன்னா 2 பேரையும் ஒரே நாள்லயே முடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி தான். சரி எட்டு இப்போ கேட்கலாம் பட்டியாச்சு. அதுக்கப்புறம் நான் டீயை குடிச்சிட்டு போங்கடா என்னால் இயலாத எனக்கு ஒரு டீ வேணுமென்று நான் இப்போ டீ குடிக்க போயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எங்களோட பர்த்டே போச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள். எங்களோட மகளோட கவுன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ பாருங்க மேலே ஏறி நின்று கொண்டு கீழே இறங்குற மாதிரியே இல்லை. அவர் எங்களோட மகன் கிஸ் பண்ணோன்னா நோன்றது மேலே நின்று. அதுக்கப்புறம் தானே கீழே வாங்கோன்னா ஏலாது வரமாட்டா. ஓகே, காணு மாலை விடுங்கடா சாமி என்று விளக்கிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்னா பை டெட்டா. எல்லாருக்கும் பாய்.